தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என விஜி ராம்ஜி என்ற மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து அந்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த புதிய மசோதாவின்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என மாற்றப்படுகிறது. சுருக்கமாக இது விபிஜி ராம்ஜி என குறிப்பிடப்படும். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற அனைத்து பாஜக எம்பிக்களும் அவைக்கு வர வேண்டும் என அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதிய மசோதாவில் வேலை நாட்களின் எண்ணிக்கை 100லிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் வேலை முடிந்த 1 வாரம் அல்லது 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் வேலையின்மைக்கான படி வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்றத்தை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், ஒரு காலத்தில் தோல்வியின் சின்னம் என்று இந்த திட்டத்தை பிரதமர் அழைத்தார். இப்போது அந்த புரட்சிகரமான திட்டத்திற்கு பெருமை தேடிக்கொள்ளும் நோக்கில் அதன் பெயரை மாற்றுகிறார். இது இந்திய கிராமங்களில் இருந்து மகாத்மா காந்தியை அழிப்பதற்கான மற்றொரு வழி. இந்த நடவடிக்கை, இந்த திட்டம் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதை மூடி மறைப்பதற்கான ஒரு வெற்று ஒப்பனை மாற்றத்தை தவிர வேறு இல்லை. மேலும் இந்த திட்டத்திற்கு மெதுவான மரணத்தை ஏற்படுத்துவதற்காக கவனமாக திட்டமிடப்பட்ட ஓர் உத்தியாக இது தெரிகிறது. உண்மையில் இந்த அரசுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நோக்கம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார்.